ஆ ஆ இன்னைக்கு என்ன சண்டே ஸ்பெஷல்? சண்டே ஸ்பெஷல் என்னன்னு பார்க்கலாமா? எங்கள் வீட்டுக்காரர் வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு ஈரல் வாங்கி கொடுத்து போட்டிருந்தாருங்க. ஆட்டு ஈரல். அதை வந்து நான் கழுவி மஞ்சத்தூள் உப்பு போட்டு கழுவி எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா இதெல்லாம் அரிஞ்சு வச்சுருக்கேன். கொஞ்சமாக தேங்காயும் பெருஞ்சீரகமும் அரைச்சி வச்சுருந்தேன். இப்போ வானல் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு தாளிச்சிட்டு பெருஞ்சீரகம் போட்டு தாளிச்சிட்டு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் நல்லா போட்டு நல்லா வதக்கி விட்டு ஒரு 4 தக்காளி பெரிய தக்காளி எடுத்து போட்டு அதுவும் வதக்கி விட்டுட்டு நல்லா பச்சை மிளகா ஒரு 5 பச்சை மிளகா அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ வந்து நான் என்ன பண்ணேன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், வீட்டு மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், கொஞ்சமாக தனியாத்தூள், வேணும்னா நீங்கள் இதில் மட்டன் மசாலா கூட சேர்த்துக்கலாம். நான் சேர்க்க மாட்டேன் எப்போவுமே. நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம் வாசனைக்கு. இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு நல்ல சுருள வதக்கி விட்டுறணும். வதக்கி விட்டு இப்போ நம்ம கழுவி வச்சுருந்த ஈரலையும் அள்ளி அதில் ஒன்றா போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. வதக்கி விட்டு நல்லா இது வந்து மூடி வச்சுருங்க. வதக்கி நல்லா ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணியை விட்டுட்டு நல்லா மூடி வச்சுருங்க. நல்லா வெந்து வந்துடும். ஏன்னா அது ஈரல்லையும் தண்ணி இருக்கும். அதனால் நல்லா வெந்து வந்துடும். இப்போ தேங்காய் பெருஞ்சீரகத்தை அதோட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்து கிரேவியாக வேணுன்னா கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. சூப்பராக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள்.